ஹே மூவி லவர்ஸ், எல்லாருமே ஸ்வீட் ஹோம்ஸோட 8th எபிசோட் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போற எபிசோட் 9th எபிசோட் தான். இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்கு இந்த சீரிஸே முடியறதுக்கு. நீங்க இப்பதான் இந்த சீரிஸை பாக்குறீங்கன்னா மேல லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கிற எல்லா வீடியோஸையும் பாத்துருங்க. அப்பதான் இந்த சீரிஸோட கதை உங்களுக்கு ஃபுல்லா புரியும். வாங்க இப்போ நம்ம 9th எபிசோட்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் வாங்க யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். எபிசோட் ஸ்டார்டிங்ல போன எபிசோட்ல நம்ம ஜென்டில்மேன் இறந்திருப்பாரு. அவரோட உடலுக்கு மரியாதை செலுத்துற விதமா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம கிட்டார் லேடி வராங்க. இது போல ஜென்டில்மேன் இறந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது போல நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜென்டில்மேன் மனசுருக நம்ம கிட்டார் லேடி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. இது போல நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு தான் நம்ம ஜென்டில்மேன் அந்த இடத்த விட்டே போயிருப்பாரு. இதை நினைச்சு நம்ம கிட்டார் லேடி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியாம ரொம்ப ஓரம் அழுதுட்டே இருக்க நேரம் அங்க யாரோ வர போல சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா இங்க வேலையாடுற பொண்ணு நம்ம கிட்டார் லேடிக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் சாப்பிடுற ஃபுட்டை கொடுத்துட்டு நம்ம வேலையாடுற பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம கிட்டார் லேடி என்ன சொல்றாங்கன்னா, இது போல என்கிட்ட பேச வேணாம், என் கூட நெருக்கமா இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க, நீ என்கிட்ட பேசாத போன்னு சொல்லி அனுப்புறாங்க. இருந்தாலும் நம்ம வேலையாடுற பொண்ணு அவங்க கிட்ட பேசுறாங்க. இது போல எங்க ஃபேமிலி இழந்ததுக்கு காரணமே நான் தான், எனக்கு வேலையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு நாள் ஸ்கூலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு எங்க பேரண்ட்ஸை வற்புறுத்தி நான் கூட்டிட்டு போனேன். அப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல என் ஃபேமிலியை இழந்துட்டேன். ஆனா எங்க அண்ணன் இதை பத்தி என் மேல கோவமே படல, என்னை இன்னும் பாசமா தான் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையாடுற பொண்ணு அவங்க மனசுல இருக்க கஷ்டத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஜென்டில்மேனோட பாதி உடஞ்ச கத்தி இருக்கும், இதை உனக்காக அவர் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை நம்ம கிட்டார் லேடி கொடுக்குறாங்க. கிட்டார் லேடி அந்த கத்தியை பார்த்துட்டு மறுபடியும் தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம டான் என்ன பண்றாருன்னா, ஜென்டில்மேன் ஒரு சரக்கு நடிச்சிட்டு இருப்பாரு, அதுல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும், நீ ஃபுல்லா குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு அவர் சமாதியில இவர் ஊத்திட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற காமெடி பீஸோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இருக்கிற நாள்லாம் குடிச்சு வச்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் போனோடனே நமக்கு இன்னும் உயிர் வாழ நிறைய சான்சஸ் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சீன் அப்படியே இங்க கட்டானா அந்த மிலிட்ரி குரூப்பை காட்டுறாங்க. அந்த மிலிட்ரி குரூப்பை யாரோ ஒருத்தங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி லேடிக்கு தெரியுது. அதே நேரம் ஒரு மிலிட்ரி வேன் நம்ம ஹீரோ இருக்கிற அபார்ட்மெண்ட் நோக்கி வந்துட்டு இருக்கிற போல இருக்கு. அதே நேரம் இந்த மாஸ் தாத்தாவும் ஃபயர் ஃபைட் ரெடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு டனல் ஒண்ணு இருக்குமா, இந்த டனலை கண்டுபிடிச்சிட்டா அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டாம நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ் தாத்தா அந்த ஃபயர் ஃபைட் லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒரு சின்ன பையன் தாத்தா யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு காட்டுறான். அங்க வர மிலிட்ரி வேனை தான் இந்த சின்ன பையன் நம்ம தாத்தாட்ட காட்டியிருக்கான். இதை நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடியும் பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஜிபிஎஸ் ஆன் பண்ணவே இல்லை, எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடிக்கு தோணுது. உடனே மாசத்தா என்ன பண்றாருன்னா, நம்மளை காப்பாத்த யாரோ வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மிலிட்டரி ட்ரக்கோ நிக்காம வேகமா வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து மோதுது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. உள்ள இருந்து ஒரு பெரிய டான் வரான். கடைசி எபிசோட்ல ஒரு பைத்தியக்கார போலீஸ் ஒருத்தன் வந்திருப்பான். அவனை புடிச்சு அவன் செமையா அடிக்கிறாங்க. அவனோட கட்ட விரலை வெட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு பிரிண்டர்ல வைக்கிறாங்க. இது அவனது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரலை அங்க இருக்கிற மக்கள்கிட்ட தூக்கி போறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த பயங்கர கும்பலை காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய டான் இருக்கான், அவன் அங்க இருக்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கான். அதே நேரம் நம்ம டான் என்ன பண்றானா, ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாரு. அங்க நிறைய பேர் அவனை தேடி வராங்க. நம்ம மாஸ் தாத்தா வந்து அங்க வர 2 பேர்கிட்ட பேசுறாங்க. இது போல நீங்க வந்துட்டீங்களா, நம்ம தப்பிச்சு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ் தாத்தா அவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி பேசுறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஆள் நம்ம மாஸ் தாத்தாவை செமையா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்போ இன்னொரு ஆளை கட்டுறாங்க. இவனும் ஒரு பயங்கரமான வில்லன் தான். இவன் அந்த ட்ரக்ல ஏதோ ஒன்று வைக்கிறான். அதை நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி பாத்துறாங்க. அதே நேரம் ஒரு சின்ன பையன் ஒரு டனல ஒளிஞ்சிருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம மாஸ் தாத்தா சொல்றாரு, இது போல நீங்க ஒளிஞ்சுக்கோ, நான் அவங்கள பாத்துக்கிறேன், நீ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆள் வந்து அந்த டனலை கண்டுபிடிச்சிடான். உள்ள யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சின்ன பையன் அங்க இல்லவே இல்லை. அங்க அந்த பச்சை கலர் ஜெல்லி மாரி ஒண்ணு இருக்கு. அதே நேரம் நம்ம மாஸ் தாத்தாவை எல்லாரும் இருக்கிற இடத்துல வந்து கூட்டு வந்து விட்டுறாங்க. அப்போ அந்த சின்ன பையனோட அக்கா அவன் தம்பிங்கன்னு கேட்கிறப்போ, நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசத்தா சைகிலே சொல்றாரு. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்களை சுத்தி கோடை போட்டு நீங்க இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கர கும்பல் இருந்த ஒரு ஆள் சொல்லி அவங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த கோட்டை தாண்டி வந்தோடனே அந்த பெரிய டான் வந்து அந்த பொண்ணை சுட்டுறான். அதே நேரம் நம்ம மிலிட்டரி தாத்தாவை அங்க இருந்து ஒருத்தன் இழுத்து வந்து போட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு செமையா அடிபட்டு இந்த பொண்ணு வழியில துடிக்கிறாங்க. நான் கடைசியில அந்த பொண்ணு அந்த மக்கள் முன்னாடியே இறந்தும் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இது போல நீங்களும் இந்த கோட்டை தாண்டி வந்தா உங்களையும் சுட்டுடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆளை மிரட்டுறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அங்கிருந்து வேகமா ஓடி வராங்க. சடனா அவங்களுக்கு ஆப்போசிட்ல யாரும் வர போல இருக்கு. அவங்க எங்க போனாங்கன்னு தெரிஞ்சதுக்குள்ள அந்த ஆள் வந்து தேடுறான். யாருமே இல்லைன்னு தெரிஞ்சவனே நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அங்க இருக்கிற ரூஃப் மேல ஏறி உட்காந்துருக்காங்க. அப்போ அங்க ஒரு சைக்கிள் மூஞ்ச காட்டுறாங்க. அந்த சைக்கிள் மூஞ்சி நம்ம கிட்டார் லேடி இருக்கிற இடத்துக்கு வரோம். கிட்டார் லேடி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இவ கொஞ்சம் சைக்கோவா இருப்பான் போல. அவங்க அடிப்பட்ட இடத்துல அவங்க வச்சிருந்த மெட்டலை வச்சு அழுத்தி அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள கஷ்டப்படுத்தி அதில் ரசிச்சுட்டு இருக்க நேரம் அங்கே அந்த செகண்ட் வீல்ல வரான். அவன் வந்து பாஸ் ஒன்று கூட்டாரு, நீ வா இங்க எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோன்னே
இந்த சைக்கோ மூஞ்சி என்ன பண்ணனா பாஸே கூட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே அவன் போறான். அதே நேரம் பாஸ் அங்க இருக்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. இது போல என்னடா நீங்க இங்க பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க சர்வே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. அங்க இருக்க எல்லாருமே செம கோவமா இருக்க நேரம் நம்ம கண்ணாடி போட்ட பையன் ஏஞ்சி பேச ஆரம்பிக்கிறான். கண்ணாடி போட்ட பையன் என்ன சொல்றானா, இது போல வெளில என்ன நிலைமையா இருக்கு, அதாச்சும் என்கிட்ட சொல்லுங்க, எதுக்கு எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ட்ட கேக்குறான். உடனே அந்த டான் என்ன சொல்றானா, மக்களை எல்லாருமே அவங்களே கொண்டுகிட்டு அவங்களே இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டான் சொல்றான். வெளில யாருமே உயிரோட இல்லையோ, மான்ஸ்டருக்காக எல்லாருமே கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியும் அந்த டான் சொல்றான். இது எல்லாத்தையுமே அங்க உள்ள இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நம்ம கண்ணாடி போட்ட பையன் எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறான். அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ மூஞ்சி வரான். இது போல பாஸ் என்ன கூட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்லடா நான் உன்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் சொன்னோன்னே அந்த சைக்கோ மூஞ்சி அங்கிருந்து போறான். உடனே இந்த டானும் இன்னொருத்தன் கூட வந்த கிரிமினலும் 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. இந்த மார்க் மூஞ்சி அங்க இருக்கிற ஆள்கிட்ட பேசிட்டு அந்த இடத்த விட்டே போறான். நம்ம கண்ணாடி போட்ட பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். இங்க இருக்க எல்லாருமே நிறைய வெப்பன் வச்சிருக்காங்க, அதனால கரெக்டான டைம் பார்த்து இங்க இருக்க எல்லாரையும் கொண்டுட்டாதான் நம்ம இங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி போட்ட பையன் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அங்கிருந்து ஒரு கன்னை ஒண்ணு மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கன்னை எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் வெண்ட்டுக்குள்ள பாக்குறப்போ அங்க கன்னே இருக்காது. என்னன்னு பார்த்தா நம்ம டான் அந்த கன் எடுத்து வந்து அங்க 2 பேரை மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கன் வந்து லாக்ல இருக்கு. அது நம்ம டானுக்கே தெரியல. சடனா அங்க இருக்கும் தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு கன்னை யூஸ் பண்ண தரடா அப்படின்னு சொன்னேன். நம்ம டான் என்ன பண்றானா, அந்த கன்னையே ஒரு கோடாலி மாரி வச்சுட்டு அங்க இருக்க போட்டு செமையா அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரம் ஒருத்தன் அடிக்க வரப்போ நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி வந்து அவனை அதே இடத்துல மட்டம் பண்ணிடுறாங்க. நம்ம டான் கிட்ட இருந்து கன்னை வாங்கி உனக்கு கன் யூஸ் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி என்ன பண்றாங்கன்னா அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிடுறாங்க. நம்ம டான் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து ஒரு கோடாலி எடுத்துக்கிறான். அதே நேரம் அந்த கூட்டத்து தலைவர் நம்ம கண்ணாடி போட்ட பையன் போட்டிருந்த எல்லா பிளானையும் பார்த்துட்டு இந்த பிளான்ல யார் போட்டது, இங்க இருக்கிற மக்களை யார் சேஃப்டி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே கண்ணாடி போட்ட பையன் ஏஞ்சி நானும் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். உடனே அந்த டான் என்ன சொல்றான், நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ என் கூட வந்து உன் உயிருக்கு நான் பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கண்ணாடி போட்ட பையன் சடனா அந்த குரூப்ல போய் சேர்ந்துக்கிறான். அடுத்த சீன்ல ஃபயர் ஃபைட்டர் லேடியும் டானும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஏசி வெண்ட்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் ஏசி வெண்ட்ல தான் இருக்கான். அதை பார்த்தோன்னே நம்ம டானும் ஃபயர் ஃபைட்டர் லேடியும் அந்த சின்ன பையனை காப்பாத்துறாங்க. அந்த குட்டி பையன் தப்பிச்சது பத்தி சொல்லிட்டே இருக்கிறோம். மேல ஏசி வெட்ல இருந்து ஒரு பச்சை கலர் லிக்விட் ஒன்று வருது. அதை பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் அட்டாக் பண்ண போறாங்க. அந்த சின்ன பையன் எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த லிக்விட் தான் நான் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சு, இந்த லிக்விடை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மான்ஸ்டர்லயும் சில நல்ல மான்ஸ்டர்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. அதே நேரம் அந்த கண்ணாடி போட்ட பையன் என்ன காட்டுறான்னா இங்க சில மான்ஸ்டர் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றான். யார் அந்த மான்ஸ்டர் அப்படின்னு பார்த்தா நம்ம காமெடி பேசுற ஒய்ஃபை குவாரண்டைன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களதான் அவன் மான்ஸ்டர் சொல்றான். இவன் இன்னும் மான்ஸ்டரா மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கணும். இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஏமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவை சுத்தியும் உள்ள ஆள் நின்றுட்டே இருக்க நேரம் உள்ள இருக்கிற அந்த காமெடி பேசுற ஒய்ஃபை சுட்டு கொண்டுறாங்க. அங்க இருக்கிற செகண்ட் வில்லன், நீ டாக்டர் தானே, நீ போய் பொண்ணை செக் பண்ணு, இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கண்ணாடி போட்ட பையன் சொல்றான். உடனே செகண்ட் வில்லன் கொஞ்சம் மனசு நல்லாவும் போல அவங்க கண்ணை மூடி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றான். இது எல்லாத்தையும் இந்த கண்ணாடி போட்ட பையன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற நேரம் இந்த டான் என்ன பண்றானா அங்க இருக்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். இது போல எல்லாரையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடியும் டானும் உட்காந்து பேசிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க நம்ம தான் காப்பாற்றணும், டைம் போயிட்டே இருக்கு, அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பிளான் போடுறாங்க. அங்க இருந்த குரூப் மெம்பர் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சடனா ஒரு கன் ஃபைட் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அங்க இருந்து ஒரு ஆளை சுட்டுறாங்க. அதே நேரம் அவங்கள துரத்திட்டு பாதி பேர் போனோடனே இங்க இருக்கிற ஹீரோவும் கண்ணி போட்ட போயிடும். அங்க இருக்க ஏதாவது சான்ஸ் சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையும் பிடிச்சிக்கிறாங்க. ஃபயர் ஃபைட்டர் திட்டு போன ஆளை நம்ம டான் வழிமறிச்சு டான் அங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு ஆள்கிட்ட நம்ம டான் மாட்டிக்கிறாரு. அப்ப கன் எடுத்து சுடுறாரு. ஆனா ஆல்ரெடி இறந்தவன அவன் பாடி கேடா வச்சுட்டு நம்ம டான் கையில வச்சிருந்த கோடாலி அவன் தலையிலே குத்தி அவன் அதே இடத்துல கொண்டுறாரு. நம்ம ஹீரோவும் இங்க 2 பேரை சமாளிச்சு சண்டை போட்டே இருக்காரு. அங்க வந்த டான் நம்ம ஹீரோவை கன்னால சுட்டுறான். அந்த சைக்கோ மூஞ்சி அங்க இருக்க எல்லாரையும் துரத்திட்டு ஓடிட்டே இருக்கான். அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குற நேரம் பின்னாடியே வந்து நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அங்க இருக்க ஷட்டரை க்ளோஸ் பண்ணி இவங்க 2 பேரும் இங்க லாக் பண்ணிடுறாங்க. இங்க டான் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு இங்கே கண்ணாடி போட்ட பையனோட மூஞ்சில கண்ணை வச்சுட்டு யாராச்சும் அசிச்சிங்கன்னா உங்களுக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். பின்னாடி யாருன்னு பார்த்தா நம்ம காமெடி பேசுற ஒய்ஃப் வராங்க. அவங்க மான்ஸ்டரா மாறிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க ஆள் எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கண்ணாடி போட்ட பையனை அட்டாக் பண்ண வரப்போ நம்ம ஹீரோ குறுக்கல போயிறாரு. நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே அவங்க கையை இறக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது தெரியாம அவங்க கழுத்து நெரிச்சு அதே இடத்துல அவங்களை கொண்டுறாங்க. நம்ம ஹீரோவோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. டான் வந்து நம்ம ஹீரோவை பாக்குறான். ஹீரோவோட காயெல்லாம் வேகமா ஆறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டான் மிரண்டு போறான். டே இவன் மான்ஸ்டரா, இவனை பத்தி நீங்க யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லார்ட்டையும் கத்திட்டு இருக்கான் டான். இது எல்லாத்தையும் நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி பார்த்துட்டு காமெடி பேசுற ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இந்த மான்ஸ்டரை இங்கே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருங்கன்னு சொல்லிட்டு நம்ம காமெடி பேசுற ஒய்ஃப் சொல்லியிருப்போம். அவங்கள அந்த இடத்துல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி தூரமா நின்று பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை லிஃப்ட்ல தூக்கி போட்டு இவனை மேல கொண்டு போய் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை லிஃப்ட்ல போட்டு மேல கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோவை மேல கொண்டு போனோன்னு சைக்கோ மூஞ்சி அங்க இருந்து வரான். நம்ம வில்லு விடுற பொண்ணு அங்க உட்காந்துருக்காங்க. அவங்களை கொஞ்சம் ஸ்மெல் பண்ற மாதிரி கொஞ்சம் அபியூஸ் பண்ற மாதிரி பண்றான்.
இது போல அங்க ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு நம்ம வில்லுற பொண்ணை நம்ம கிட்டார் லேடி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறான். அங்க வந்து நம்ம அம்புற பொண்ணு கிட்ட கொஞ்சம் மிஸ்யூஸா பண்ண நடந்துக்கிறான். அதே நேரம் நம்ம கிட்டார் லேடியா அவங்க சண்டை போடுறதுக்காக அந்த ஸ்குவாட் எடுத்து சண்டை போட்டே இருக்காங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னா, நம்ம வில்லுற பொண்ணு அந்த கத்தி எடுத்து அந்த சைக்கோ முந்திலே குத்தி அவனை அதே இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. அந்த சைக்கோ மூஞ்சி அதே திறந்து போறான். அதே நேரம் அந்த வில்ல ஒரு பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளமும் வந்துருது. இந்த சீன் அப்படியே இங்கே கட்டாவ மேலே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை எல்லாரும் தன்னு மேலே எடுத்துட்டு வராங்க. அப்படியே கீழே காட்டான். இங்க நம்ம மக்களை பாதுகாத்துட்டு இருந்த ஒரு ஆளை ஃபயர் ஃபைட் லேடி தூரத்துல கண்ணு வச்சு சுட்டுறாங்க. அதை கேட்டு எல்லாம் ஓடுறாங்க. சடனா அங்க இருந்த ஒரு ஆளை பிடிச்சிட்டு இது போல எல்லாரையும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கான். சடனா அங்க இருக்கிற மக்களை அவனுக்கு அகேன்ஸ்டா இது பண்றாங்க. எல்லாரும் 2 பேருமே சேர்ந்து அங்க இருக்க எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம கண்ணாடி போட்ட பையனும் அங்க இருக்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி நிக்கிறான். அப்பதான் தெரியுது நம்ம தாத்தா அதே இடத்துல உட்காந்துருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் செக் பண்ணி பார்த்தா இவருக்கு ஹார்ட் பீட் இருக்கு, ஆனா என்னாச்சுன்னு தெரியல அப்படி சொல்லி யோசிக்கிற நேரம் அதே நேரம் வீசிங்ல இருந்த வில்லுற பொண்ணுக்கு நம்ம டவுன் என்ன பண்றாங்க, அந்த இனிலர் எடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இதனால இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிங்க் வருது. அதே நேரம் மேல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல கொஞ்சமா ரெக்கவர் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த டானும் அவங்க கூட்டாளியும் பேசிக்கிறாங்க. இது போல இவனை தூக்கி போட்டுடலாம், இவன் செத்துருவான்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்லனா அவனோட முதுகெலும்பை மட்டும் நம்ம எடுத்துருவோம், அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற நேரம் நம்ம ஹீரோ கொஞ்சமா நடந்து முன்னாடி போறாரு. இந்த டானு கையில வச்சிருந்த கன் எடுத்து நம்ம ஹீரோவை சுட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அங்க மேல வர டோரை இவரு க்ளோஸ் பண்ணிட்டு மாசா அங்க திரும்பி நிக்கிறாரு. என்னை தாண்டி தான் நீங்க கீழே இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. சடனா அந்த செகண்ட் வில்லன் என்ன பண்றானா, ஃபர்ஸ்ட் வில்லனை கழுத்தை பிடிச்சி நீ எப்படி அவனை கொல்லுவேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி இவனை பஸ்ட் கீழே தூக்கி போட்டுறாரு. செகண்ட் வில்ல ஃபர்ஸ்ட் வில்ல கொண்டுட்டு அங்க இருக்க எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு நீனு இது போல சாகணுமா அப்படி சொல்லி மிரட்டுறான். இல்ல எனக்கு இது போல சாக வேணாம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் பேசுறான். அப்போ மேல இருந்து சில நோட்டீஸ் எல்லாம் விழுது. அந்த சீன் நம்ம அப்படியே காட்டுறாங்க. அந்த நோட்டீஸ் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல தான் விழுந்துட்டு இருக்கு. மேல இருந்து விழுந்த நோட்டீஸ் அந்த செகண்ட் வில்ல புடிச்சிடறான். அது போல அவன் என்ன சொல்றானா, இது போல அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னை காட்டி கொடுக்க பார்த்தாங்க, நான் தான் அவங்க எல்லாரையும் கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வில்லன் குரூப்ல சேர்ந்து இவன் கூட சேர்ந்து ஸ்ட்ராங்கா வரலான்னு பார்த்தா இவன் ஒன்னையே கொலை பண்ண பாக்குறான், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அதனால கீழே அங்க இருக்கிற ஒரு ஆளை மட்டும் அந்த மக்கள் எல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. இது போல என்ன விஷயம் சொல்லி அவனை மிரட்டி இருக்கிற நேரம் மேல காட்டுறாங்க. நம்ம தாத்தா ரூம்ல இருந்த அந்த மான்ஸ்டர் குழந்தைய நம்ம இவங்கிட்ட காட்டுறான். அதுக்கப்புறம் தான் அவன் எக்ஸ்பிளைனே பண்ண ஆரம்பிக்கிறான். இது போல இங்க இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, ஸ்பெஷலா இருக்கிற மான்ஸ்டர் எல்லாருமே புடிச்சு கொடுத்தா அவங்க எல்லாரும் சேஃபா பாத்துக்கிறாங்க, அதனால அவங்கள ரிசர்ச்சுக்கு எடுத்துப்பாங்க. மக்கள் என்ன புடிச்சு கொடுத்து அவங்க சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தாங்க. நான் அவங்கள கொண்டுட்டேன், நம்ம இடத்துக்கு யாரும் வந்தாலும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். கீழே மக்களுக்கும் அந்த நோட்டீஸ் தெரிஞ்சு அவங்களும் ரெடி ஆகிடும் போல இருக்கு. கடைசியில அவங்க புத்தி அவங்க காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியுது. இந்த செகண்ட் வில்ல என்ன பண்றான், நம்ம ஹீரோவை கூட்டிட்டு கீழே போயிட்டு அவங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல கீழே வந்துட்டே இருக்கான். அவங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இதோடய 9th எபிசோட முடிச்சிருந்தாங்க. இனி ஒரு எபிசோட் தான் இருக்கு, அதோட இந்த சீரிஸே முடிஞ்சிடும். இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் அகைன் நாங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர்.